கோர்ட்ல எஃப்ஐஆர் எப்படி செக் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். எஃப்ஐஆரும் செக் பண்ணிக்கலாம். இப்போ எஃப்ஐஆர் வந்து எஃப்ஐஆருக்கு போகிறோம். எந்த எஃப்ஐஆருக்குள்ளார போனோம்னா கம்பைன் கோர்ட் சேலமில், நான் வந்து சேலமில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால சேலம் எந்த போலீஸ் ஸ்டேஷன் கீழே வந்து இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் அங்கே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது அந்த மாதிரி எந்த போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்களோ, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கீழே நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் நம்பர் போட்டு இயர் போட்டிங்கன்னா பெண்டிங்காக டிஸ்போஸ்டாக இல்லைனா போத் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது கீழே வந்து உள்ளார போனீங்கன்னா எஃப்ஐஆர் வந்து வந்துடும். அஸ்தம்பட்டின்னு நான் கொடுக்குறேன். அப்புறம் ஏதாச்சும் ஒரு எஃப்ஐஆர் நம்பர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 2426/2025 அப்படின்னு கொடுக்குறேன்னா பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் 17 இது வரலும் எந்த கேஸும் இந்த நம்பரில் ஃபைல் ஆகலை அப்படின்றது வருது. நீங்கள் நம்பர் தப்பாக போட்டிங்கன்னா இது வராது. நம்பர் அதே வந்து உங்களுக்கு கரெக்டாக எஃப்ஐஆர் நம்பர் போடுறீங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகும்.